வணக்கம். வணக்கம். உங்க பேரு? என்னோட பேர் ஜெயக்குமார். ஜெயக்குமார். அப்பா பேரு? அப்பா பேர் டி நடராஜன். எந்த ஊரு? செல்லியம்பாளையம். ஓகே. இங்க கோழி குஞ்சு பெருப்போம். இங்க வந்து நாங்க முருகவிலாஸ் ஹேச்சரிஸ்ங்கிற நேம்ல ஒரு 8 இயர்ஸா வந்து இன்குபேட்டர்ஸ் வச்சு எல்லா சிப்ஸும் மேனுஃபேக்சரிங் பண்ணி எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். மோஸ்ட்லி வந்து கேரளா அண்ட் கிரிராஜா வந்து மோஸ்ட்லி கேரளாவும் அண்ட் தென் காடை, கருங்கோழி அண்ட் தென் நாட்டுக்கோழி சிப்ஸ் இது எல்லாமே வந்து இன்க்ளூடிங் ஃபீட் இது எல்லாமே வந்து நாங்கள் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. இப்போ நீங்கள் சிக்ஸ் நீங்களே பேரண்ட் பாடி எக்லாம் ப்ரொடியூஸ் பண்ணீங்களா இல்லை வெளியில? பேரண்ட் போர்டு எதுவுமே நம்ம கிட்ட கிடையாது. ஹேச்சரிஸ் யூனிட் வச்சிருக்கிறவங்க நியர்பை வந்து பேரண்ட் போர்டு வச்சிருக்க கூடாதுங்கிற ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அண்ட் தென் எங்களுக்கு இப்போ அந்த அளவுக்கு இங்கே பிளேஸ் சூட்டபிளா இல்லாதனால நிறைய எக்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறவங்க இருக்காங்க. அவங்கக்கிட்டே இருந்து எக்ஸ் கமர்ஷியல் ஜாப்க்கு ரிசீவ் பண்ணி அதை மார்க்கெட்டிங் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா எக்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஹேட்ச் அவுட் பண்ணி சிக்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதுக்கப்புறம் சிக்ஸ் சேல் பண்ணிடுறோம். இப்போ நீங்கள் எக் வாங்கி ஹேட்ச் அவுட் பண்ணால் அதுக்கு எவ்வளோ லேபர் ஸ்டார்ட் பண்ணுவீங்க? எக்ஸ் வாங்கி அதாவது கஸ்டமர்ஸ் கொடுத்தாங்க அப்படின்னா இட்ஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் குவான்டிட்டி, எவ்வளோ நம்பர்ஸ் கொடுக்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 எக்ஸ் மினிமம் நம்மளோட மிஷின்ஸ் கெப்பாசிட்டி. அந்த குவான்டிட்டிஸ் அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா ₹1.50 பர் எக்குக்கு சார்ஜ் பண்ணுவோம். ஓகே. இப்போ ஒரு 100 முட்டை தான் வச்சிருக்கேன் நான் கொடுக்கணும், என்ன பண்ணுவேன்? 100 எக்ஸ் மட்டும் அப்படின்னா குவான்டிட்டிஸ் கம்மியாக இருக்கிறதுனால ₹5 நம்ம சார்ஜ் பண்ணுற மாதிரி ஒரு பெரிய கேக்குங்க. ஓகே ஓகே. இப்போ ஓகே இது வந்து பல்கா கொடுத்துட்டு மறுபடியும் அவங்க சிக்ஸ் எடுத்துக்கிறது. இப்போ நீங்களே வாங்கி ஹேட்ச் பண்ணீங்களா? எவ்வளோ ரேட்டுக்கு? அது வந்து எங்களோட ஓன் சார்ஜஸ்ல போயிடும். அதனால வந்து எங்களுக்கு வந்து ஓவரால் எக்ஸோட காஸ்ட் என்ன, சிக்ஸ் என்ன ரேட்டுக்கு சேல் பண்ணிருக்கோம், அதனுடைய ப்ராஃபிட்ல வந்து நாங்க ஓவரால் மேனேஜ் பண்ணி. இப்போ கிரிராஜானா என்ன ரேட் கொடுப்பீங்க? கிரிராஜா டே ஓல்டு சிக்ஸ் வந்து எவ்ரிதிங் வந்து பவுல்ட்ரியில டெய்லி ரேட் தான், டெய்லி ஆர் வீக்லி பேசிஸ் ரேட்டு. அந்தந்த டைம்ல என்ன மார்க்கெட் பிரைஸ் இருக்கோ அந்த பிரைசஸ்ல கொடுப்போம். இப்போ கிரிராஜா மார்க்கெட் பிரைஸ் வந்து ₹11 போயிட்டு இருக்கு. நாட்டுக்கோழி சிக்ஸ் கண்ட்ரி சிக்ஸோட ரேட் வந்து 22, 23 அந்த மாதிரி போயிட்டு இருக்கு. கோயில் சிக்ஸ் வந்து ₹7 கொடுத்துட்டு இருக்கோம். கடக்நாத் வந்து ₹50 கொடுத்துட்டு இருக்கோம் கஸ்டமருக்கு. டக்ஸும் கொடுக்குறேன். டக்ஸ் வந்து இப்பதான் லோடிங் பண்ணிருக்கோம். இதுக்கு மேலதான் ப்ரொடக்ஷன் வரும். இது வரைக்கும் பண்ணல. டர்க்கியும் பண்றீங்க? டர்க்கி 2 இயர்ஸ் பிஃபோர் பண்ணோம். இப்போ யாரும் எக்ஸ் கொடுக்குற அளவுக்கு யார்கிட்டயும் அவைலபிள்ஸ் இல்லைங்க. ஓகே ஓகே. இப்போ ஒரு ஹேச்சரி மெயின்டைன் பண்ணா என்னென்ன விஷயம் கவனிக்கணும், என்னென்ன பார்க்கணும் சொல்லுங்க. கம்பல்சரி வந்து ஹேச்சரி யூனிட்ஸ் வந்து எல்லாம் விருப்பப்பட்டு வாங்கிட்டு தடுமாற வேண்டாம். நானும் அது மாதிரி தான் வந்து ஜஸ்ட் வந்து இன்குபேட்டர்ஸ் வாங்கினா நம்ம எவ்ரிதிங் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் 24 ஹவர்ஸும் வந்து அதில் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி தென் பெல்ட் கம்ப்ளீட்டாக 24 ஹவர்ஸ் ஏர் சர்க்குலேஷன் ரன் ஆகுதா, எல்லா ப்ராப்ளம்ஸும் வந்து ரெக்டிஃபை பண்ணுற அளவுக்கு நிறைய இடத்துல ட்ரைனிங்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் மெஷினரிஸ் வாங்கி அதுக்கப்புறம் கோ த்ரூ பண்ணுங்க. அதுக்கு பிஃபோர் நீங்கள் மெஷினரிஸ் வாங்கிட்டு தென் அதில் ப்ரொடக்ஷன் எடுக்க முடியல அப்படின்னா எக்ஸோ மேலேயோ ஃபால்ட்டோ அல்லது சிக்ஸ் மேலே ஃபால்ட்டோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் பார்த்துக்கணும் ஒவ்வொரு கஸ்டமர். என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லோடிங் பண்ணுறதுலேருந்து அப் டு 18 days வந்து 99.9 வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் இதுல பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் இருக்குங்க. இதுல 99.9 நம்ம மெயின்டைன் பண்ணணும். தென் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இந்த சைடு இருக்கிறது ஹியூமிடிட்டி. இது வந்து மேக்ஸிமம் 85க்கு பிலோ இல்லாம அப் டு 87 வரைக்கும் அப் டு 18 days மெயின்டைன் பண்ணணும். இதுல 18 days மெயின்டைன் பண்ண பின்னாடி இங்க இருந்து அதாவது ஹேச்சரிஸ்க்கு ஷிப் பண்ணணும், உள்ள ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ 6 இருக்கணும். ஓகே. இது எப்படி லோட் பண்ணுவீங்க சொல்லுங்க. இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரேசஸ்லயும் பாத்தீங்க அப்படின்னா 90x 180 அந்த மாதிரி குவான்டிட்டிஸ் இருக்கு. இதை வெளியில எடுத்துட்டு எக்ஸ் எல்லாம் செட் பண்ணி அதுக்கப்புறம் 1 by 1 ட்ரேஸ் தான் இந்த மாதிரி லோட் பண்ணிடுறோம். இது பெரிய யூனிட்டா இருக்கு. சின்ன யூனிட்டா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி 90x 3 ட்ரே வரும். 1 2 3 அவ்வளவுதான்.
இப்போ இது எங்களோட பெரிய யூனிட்டுங்கும் போது ஃபர்ஸ்ட் டே வர்றது, அதாவது சைக்கிளிக் ப்ராசஸ். இந்த வாரம் மண்டே வந்து இதில் 4500 லோட் பண்ணுவோம் இது, அண்ட் தென் 4th அண்ட் தென் 7th அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மண்டே வரும்போது 2nd, அண்ட் தென் 3rd மண்டே வரும்போது இது. தென் அதுக்கு அடுத்தது 18 நாள் கழிச்சு இது டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது 4வது வாரத்து முட்டை இந்த இடம் கேப் ஃப்ரீ ஆயிடும். இதுல மறுபடியும் செட்டிங் போட்டு லோட் பண்றோம். ஃபர்ஸ்ட் டே கண்டினியூஸா ஆமா ஆமாங்க. ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம ரெகுலரா டோட்டல் எவ்வளவு கெபாசிட்டி உங்களுக்கு? இது வந்து இந்த ஒரு சைட் மட்டும் வந்து 13,500 கெபாசிட்டி. நேரோ எண்டு கீழே இருக்கிற மாதிரியும், அதாவது கூர்முனை வந்து கீழே இருக்கிற மாதிரியும், ஓவல் ஷேப் இருக்கிறது டாப்ல இருக்கிற மாதிரியும் கம்பல்சரி அப்படிதான் வச்சு ஆகணும். இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஆட்டோமேட்டிக் மிஷின்ங்கிறனால எவ்ரி 1 hour வந்து டர்ன் ஆகும். 45 degrees வந்து இந்த சைடு, 45 degrees அந்த பக்கமும் வந்து டர்ன் ஆகி ஒர்க் ஆகும். இந்த மாதிரி டர்ன் ஆகல அப்படின்னா ஹேஷபிலிட்டிஸ் ரொம்ப குறையும். மேனுவல் மிஷினை நம்ம கையில வந்து இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணணும். கம்பல்சரி மினிமம் வந்து பர் டேக்கு வந்து 10 to 12 times. மிஷினரிஸ்னா 24 times ரொட்டேட் ஆயிடும். நம்ம மேனுவலா பண்ணும்போது மினிமம் வந்து 12 to 15 times பண்ணா கூட ஆப்டா இருக்குங்க. இப்போ இந்த ஹியூமிடிட்டியும் டெம்பரேச்சரும் மெயின்டைன் பண்ணா ஹேச்சபிலிட்டி குறைஞ்சிரும். ஒவ்வொன்றுமே நம்ம கன்சிடர் பண்ணி ஆகணும். இப்போ எல்லாமே நீங்க அட் அ டைம்ல கிளீன் பண்ணிட்டு ஹியூமிடிட்டியை கிளீன் பண்ற அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா? இல்ல கண்டிப்பா இருக்குங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கிளீன் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிட்டு கிளீன் பண்றோம் அப்படின்னா டெம்பரேச்சர்ஸ் குறையும். அது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 minutesக்கு எபோவ் மிஷினரிஸ் ஓபன் பண்ணக்கூடாது. தென் எவ்ரி வீக், அதாவது பர் டேக்கு 5 to 3 minutes அந்த மாதிரி ஓபன் பண்ணலாம். எவ்ரி டே ஓபன் பண்ணி க்ளோஸ் பண்ணோம்னா அதனால ஹேச்சபிலிட்டிஸ் குறையுங்க. இதுல ஃபியூமிகேஷன்ல பண்ணுவீங்க? கம்பல்சரி ஃபியூமிகேஷன். எவ்வளவு நாளைக்கு வரும்? எவ்ரி லோடிங் பண்ணும்போது ஃபியூமிகேஷன்ஸ் பண்ணுவோம். இப்ப நீங்க வேரியஸ் செட்டிங்ஸ் வச்சிருக்கீங்க. இப்ப சொன்ன மாதிரி இப்ப 7 செட்டிங் 7 நாளுங்கிறப்ப அப்ப எல்லாத்துக்குமே ஒவ்வொருத்தரையும் புது செட்டிங் பண்றது ஃபியூமிகேஷன் வந்து இனிஷியலா பண்ணும்போது ஃபியூமிகேஷன் பண்றது ஒரு 100% பண்றோம்னா எவ்ரி வீக் ரீசைக்கிள் பண்ணும்போது ஃபியூமிகேஷன்ஸ் கூடிய ப்ராசஸ் உடைய பர்சன்ஸ் வந்து 25% மட்டும் பண்ணிக்குவோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 105 gram பொட்டாசியம் பெர் மேக்னெட், 100 அதாவது 25 ml ஃபார்மலின், 75 ml வாட்டர், இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பேக் சைட்ல வச்சு 1 hour வந்து மெஷினரிஸ் ரன் பண்ணி விடுறோம். இது வந்து நியூவா பண்ணும்போது. இது எவ்ரி வீக் பண்ணும்போது இதுல 1/3 குறைச்சி நம்ம ஃபியூமிகேஷன் பண்ணோம்னா உள்ள இருக்கக்கூடிய எக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டாமினேஷன்ஸ் மட்டும் வந்து டெஸ்ட்ராய் ஆயிடும். தென் இதுக்குள்ள இருக்கக்கூடிய எம்ப்ராய் ஃபார்ம் ஆயிருக்கிறதுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாம இருக்குங்க. சரி, இப்ப இதுல வந்து வளர்ச்சி ஆகாததுல இப்ப கல் பண்ணுவீங்களா? அதெல்லாம் அது பண்ண முடியாது. இல்ல நாங்க ஹேட்ச்வுட் முடிச்சு பின்னாடி பண்றது பெட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நிறைய பேர் சொல்றது 18 days அல்லது 14 days கேண்டலிங் பார்த்து அதுல வரக்கூடியது இன்ஃபர்டைல்ஸ்ல ரிமூவ் பண்ணிட்டு பண்ணா பெட்டர் அப்படின்னு. அந்த மாதிரி பண்ணா மினிமம் 3 to 5% வந்து வரக்கூடிய சிக்ஸஸ் குறைஞ்சிரும். ஏன்னா ஓவரால் எடுத்து கேண்டலிங் பண்ணி அந்த டைம்ல வந்து நிறைய டெம்பரேச்சர் ஃப்ளோ ஆகி கொஞ்சம் வீக்கா இருக்கக்கூடிய எக்ஷல்ஸ் எல்லாமே வந்து ஃபுல்லா ஃபார்ம் ஆகி தென் வந்து சிக்ஸ் ஃபுல் அவுட் பண்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லாம போயிடும். நீங்க சொன்ன ஃபியூமிகேஷன் வந்து இது உள்ளதான் வைப்பீங்க? இந்த பேக் சைட், அதாவது பேக் சைட் மிஷின் ரொட்டேன் ஆகுது. ஃபேன் பேக் சைட்ல இந்த பக்கம் மோட்டார் இருக்கு, நம்ம ஸ்டாண்ட் ஒர்க் பண்ணுது. ஆமா, இங்க வச்சிருக்கீங்க, அடியில வச்சிருக்கீங்க. வந்து நம்ம ஃபியூமிகேஷன் வச்சாதான் மிஷின் ஃபுல்லா வந்து சுத்துறப்ப அந்த எல்லாம் ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். எல்லா எக்ஸ்க்கும் ஃபார்ம் ஆகும். இதுக்கு தனியா டோர் வச்சு அதை கொடுத்தாங்க. இது வந்து பெரிய யூனிட்ஸ்ல மட்டும் இந்த மாதிரி இருக்கும். சின்ன யூனிட்ல வேற. இது ஹேட்ரி யூனிட்ங்க. 18 days கழிச்சு நம்ம இந்த பிளேஸ்ல தான் வந்து நார்மல் 93 eggsல இருந்து இதுக்கு ஷிஃப்ட் பண்றோம். இதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதுல 8 நாள் முடிஞ்ச பின்னாடி ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் 10,000 eggs வைக்கிறோம்னா 2-3 eggs மட்டும் வந்து பிப் அவுட் ஆயிருக்கும், மூக்கு கொத்தி வெளியே வர ஆரம்பிச்ச உடனே. அதுக்கப்புறம் இந்த ஹேட்ரிஸ் வந்து ஒரு 3 to 6 hours வந்து ரன் பண்ணி ஃபியூமிகேஷன் வச்சு டெம்பரேச்சர் ஏறின உடனே அங்கிருந்து எக்ஸ் கொண்டு வந்து இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹியூமிடிட்டி எபோவ் 87 பாயிண்ட்ல இருக்கணும் கம்பல்சரி. அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா பிப் அவுட் ஆகி அப்படி நின்று இறந்துரும்.
எந்த அளவுக்கு வந்து ஈரப்பதம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் வந்து அந்த எக்ஷெல் எல்லாம் உடைச்சிட்டு அதனால வெளியே வர முடியும். ரெண்டாவது இங்க ஃபார்மலின்ஸ் கம்பல்சரி வச்சோம்னா அந்த காரத்தன்மையினால நல்ல உதைப்பு தன்மை ஏற்பட்டு ஒவ்வொரு எக்ஸ்ல இருக்கக்கூடிய சிப்ஸும் வந்து கம்பல்சரி வந்து சீக்கிரமா ப்ரிப்போர்ட் ஆகி வெளியே வந்துடும். இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி தென் தேர்ட் டே வந்து 21st டே 21வது நாள் வந்து மேக்ஸிமம் இதுல இருந்து நம்ம சிக்ஸ் கம்ப்ளீட்டா எடுத்துக்கலாம். எதுக்காக இன்குபேட்டர்ஸ்ல இருந்து இதுக்கு ஸ்விப் பண்றோம் அப்படின்னா அது எவ்ரி 1 hour வந்து டேர்ன் ஆகும்போது அதுலயே எக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் டேர்ன் ஆகும்போது இருக்கக்கூடிய சிக்ஸ் எல்லாமே அந்த ஃபேன்ல அடிபட்டு இறந்துரும். அதுக்காக இந்த ட்ரேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிக்ஸ் கூட வந்து பேக் சைட்ஸ்ல போய் ஃபேன்ல அடிப்படாது. அந்த ரீசன்ஸ்க்காக தான் தனியா ஹேச்சரிஸ்னு ஒன்று ரெடி பண்ணி அதுல டிரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம அதுல ப்ரொடக்ஷன் எடுக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா அதுல ஒரு வேளை நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா 50% சிக்ஸ் டு 80% சிக்ஸ் வந்து நமக்கு டேமேஜ் வந்துடும். நோ யூஸ். அதுக்கு அடுத்தது இன்குபேட்டர்ஸ் கண்டாமினேஷன் ஆயிடுச்சுன்னா அதை ரெக்கவர் பண்றதுக்கு ரொம்ப ட்ரபிள் ஆயிடும். ஆனா ஹேச்சரிஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8000 சிக்ஸ் எடுக்கிறோம்னா 5 to 7 சிக்ஸ் தான் பேக் சிக்ஸ்ல டேமேஜ் வரும். அதுக்கு மேல டேமேஜஸ் வரதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க. சரி, இப்போ ஒருத்தர் 100 எக்ஸில் 150 எக்ஸ் வைக்கிற ஹேச்சரி வைக்கணும்னு ஆசைப்படுறாங்கன்னா அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதாவது மினிமம் குவான்டிட்டிஸ் பண்றவங்க எங்கேயாவது நியர்பை இன்குபேட்டர்ஸ் அண்ட் ஹேச்சரிஸ்ல கொடுத்து பண்ணிக்கிறது பெட்டர். அப்படி இல்லை என்னால் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் கேர் எடுத்து என்னால் பார்த்துக்க முடியும் ஜஸ்ட் ஃபார் டைம் பாஸ்க்காக விருப்பப்பட்டு வாங்கிட்டு அதுக்கப்புறம் அது த்ரூ அவுட் இயர் அது வந்து ஒன்ஸ் வாங்கிட்டா சேல் பண்ணுறது ரொம்ப சிரமம். ஏன்னா அது யாரும் அவ்வளோக்கு ரீச் பண்ணி வாங்குறதே கிடையாது. அதனால பிஃபோர் ஒரு நம்ம இதுதான் பண்ண போறோம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டா ஃபுல்லா கான்சென்ட்ரேட் பண்ற மாதிரினா வாங்கி அதை வந்து நான் கம்ப்ளீட்டா மெயின்டைன் பண்ணுங்க. ஏன்னா 24 hours பவர்ஸ் இருந்தாகணும், ஃபேன்ஸ் ரன்னி ஆகணும், தென் ஹியூமிடிட்டி டெம்பரேச்சர் கரெக்டா மெயின்டைன் பண்ணி ஆகணும். இதெல்லாம் மெயின்டைன் பண்ற அளவுக்கு நமக்கு லேபர்ஸ் வேணும். சின்ன மிஷின்ஸ் வாங்குங்க, வாங்க வேண்டாம்னு சொல்லலாம். ரொம்ப நல்ல டெசிஷன் எடுத்து அதுக்கு என்னால் டைம் அலாட்மெண்ட் பண்ணி அதில் என்னால் ப்ரொடக்ஷன் என்னால் கேர் எடுத்து பண்ணிக்க முடியும் அப்படின்னா பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஏதாவது நியர்பை யூனிட் இருந்துச்சு அப்படின்னா அங்கே நீங்கள் ரெகுலராக கொடுக்குறேன் எனக்கு இவ்வளோ கம்மியாக சார்ஜ் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி டைரெக்டாக பேசி அங்கே நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அனுபவம் இல்லாமல் பண்ணக்கூடாது. ஆமாம். ஓகே. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா கிரிராஜா சிப்ஸில் ஹேட்ச் அவுட் ஆன பின்னாடி ஃபுல் அவுட் பண்ணி ரெடியாக இருக்குது டெலிவரிக்கு கஸ்டமருக்கு. இந்த பாக்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியில் டிரான்ஸ்போர்ட்டேஷன்ஸ்க்கு மட்டும் இந்த மாதிரி பாக்ஸ் ட்ரெயினில் அனுப்புறதுக்காக மட்டும் இந்த பாக்ஸ் வந்து 35 rupees வருது. இந்த பாக்ஸில் டிஸ்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா 100 to 6 போடலாம், 100 + 2 6 வந்து 3 போடலாம். டிஸ்டன்ஸ் ரொம்ப லாங் அப்படின்னா 75 சிக்ஸ் மட்டும் பண்ணலாம். இதே பிராய்லர் சிக்ஸாக இருந்துச்சுன்னா 70 or 72 சிக்ஸ் மட்டும் போடலாம். இந்த சிக்ஸ் போட்டு மேலே டாப் கவர் போட்டு பேக் பண்ணிட்டோம்னா எல்லா பக்கமும் ஏர் சர்க்குலேஷன்ஸ் இருக்கிறதுனால மார்டாலிட்டி எதுவும் இல்லாமல் சேஃபாக சிக்ஸ் வந்து கஸ்டமருக்கு ரீச் ஆகும். எவ்வளோ நேரத்தில் பேசணும்? மேக்ஸிமம் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் கேட்குறாங்களோ அவ்வளோ டிஸ்டன்ஸ்க்கு கஸ்டமருக்கு அந்த டைமுக்கு ரீச் ஆகும். மேக்ஸிமம் 2 days அதாவது 36 hours வரைக்கும் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இதில் போட்டு நம்ம அனுப்பலாம். ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஃபீடிங் வாட்டரிங் பண்ணணும். இதில் வந்து அப்ரூவ்ட் ஃபார்மர்ஸ்க்கு ரீச் ஆகிற வரைக்கும் ஃபீடிங்கோ ட்ரிங்கோ எதுவுமே தேவையில்லை, வாட்டரும் தேவையில்லைங்க. ஒன்ஸ் நம்ம கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணோம்னா நிறைய இறப்பு வரும், மார்டாலிட்டி கம்ப்ளைண்ட் வரும். அதனால எதுவுமே கொடுக்காம அனுப்புறது தான் பெட்டர். பட் சம்மர் டைமில் மட்டும் வந்து இந்த கோசா பழம் சொல்றது வந்து ஒவ்வொரு பாக்ஸுக்கும் நிறைய கட் பண்ணி பீசஸாக போட்டு அது அவங்களுக்கு சப்ளை பண்ணோம்னா அது வந்து போயிட்டு இமீடியட்டாக ஃபார்மில் வந்து நல்ல தண்ணி எடுத்து ஃபீட் எடுத்து நல்லா இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கும். இதில் வந்து இது கயர் மேட் கூட போடுவாங்க அடியில். இதில் வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் வந்து கால் லெக் பெண்டு லெக் வீக்னஸ் அந்த மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் நார் கழிவு போடலாம். அப்படி இல்லைன்னா பேப்பர்ஸ் நியூஸ் பேப்பர்ஸ் கட் பண்ணி அதாவது பிரிண்டிங் ப்ரெஸ்ல வேஸ்ட் ஆகுறது போடலாம். இது ரெண்டும் போட்டு நம்ம கஸ்டமர்ஸ்க்கு அனுப்பிச்சோம்னா சிக்ஸுக்கு வந்து நிறைய லெக் வீக்னஸ் இல்லாமல் லெக் பெண்ட் இல்லாமல் நல்லா இருக்கும். நன்றி. தேங்க்யூ.